ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ஒரு ரெசிபி உப்மா என் ஸ்டைலில். என் ஃப்ரெண்டு டெல்லியில் இருக்குது, அதுதான் எனக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. கிறிஸ்டி, நீ உப்மா எப்படி செய்கிற, கொஞ்சம் வீடியோ பண்ணி அமுச்சு விடு. ஓகே, நான் எப்போ பண்ணாலும் அது நல்லா வருதில்ல, ரொம்ப தண்ணியாகிடுது, இல்லாட்டி ரவுண்டாக வந்துடுது. எனக்கு இது ரெசிபி ஷேர் பண்ண சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்காக நான் இது ரெசிபி ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கிறேன். ரொம்பவே நல்லா வறுத்துருக்குறேன். அது பச்சை வாசனை போகணும் அது ரவையில். எண்ணெய் கொஞ்சம் நான் தாராளமாக எடுத்துருக்கிறேன், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது ஒட்டாது. இங்கே அரை ஸ்பூன் கடுகு, நீங்கள் ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு, கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன், நல்லாயிருக்கும் உப்புமாக்கு. சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா அரை அரைச்சிட்டு, வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் 2 எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா உப்புமாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் ரொம்பவே வேக வேண்டாம். இதில் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், அப்புறமேட்டு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அரை மூடி பட்டாணி, கேரட் ஒன்று போட்டு நல்லா இதே எண்ணெயில் நல்லா வேகட்டும். நான் இங்கே ஒரு கிளாஸ் ரவைக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். அது தண்ணியில் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நல்லாவே பாயில் ஆகட்டும் தண்ணி. டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு இருக்குதா இல்லையா, அப்புறம் நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்க்கலாம். நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் தான் நீங்கள் இது ரவை போடணும். ரவை போட்ட அப்புறம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திரும்பி கிளறி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது உப்புமா. ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.